அடுத்ததாக திருவாரூர் தமிழ்ச்சங்கம் அதனுடைய செயலர் ஆரூர் அறிவு அவர்கள் வந்திருக்கிறார். பள்ளி நாளிலிருந்து எனது தோழர், அவரையும் நல்ல கரவொலியோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைக்கு தகைசால் ஆசிரியர் விருது என்கிற நல்ல ஆசிரியர்களுக்கான விருதினை வழங்க இங்கே இருக்கிறோம். வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல பலத்த ஒரு கரவொலி கொடுங்க. அந்த ஆசிரியர் பெருமக்களை வரவேற்கின்றோம். அந்த விருதினை வழங்கி சிறப்பிப்பதற்காக நம்முடைய கல்வி நிறுவனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அடுத்ததாக திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் துணைத் தலைவர் திருவாரூர் தமிழ்ச்சங்கம். அவர் பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கத்தில் தான் ஐயாவை அடிக்கடி பார்க்க முடியுது. ஐயா சிங்கப்பூரில் இருந்தாங்கன்னா, சிங்கப்பூரில் யாரெல்லாம் உங்களுக்கு யாராச்சும் தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஐயாவை தெரியும். ஏன்னா அவ்வளவு கூட்டங்களில் அங்கே கலந்துக்கிறாங்க. அங்கே ரொம்ப பரவலாக ரொம்ப பெயர் பெற்ற ஐயா இந்த வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் நல்ல கரவொலியோடு வரவேற்கின்றோம். திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய புரவலர் எஸ்விடி ஜே கனகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. அவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் ஆனந்தம் அப்படின்னு ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. நான் வியந்து பார்ப்பது, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் ஒரு 150-200 பிள்ளைகள் வந்து நம்முடைய தேவாரம் திருவாசகத்தை இசைப்பதை பார்ப்பதே ஒரு கண்கொள்ளா காட்சி. ரொம்ப ரொம்ப அழகாக அது செயல்படுத்துகிறார். அதே மாதிரி மிருதங்கம் வகுப்பு அங்கே நடத்துகிறாங்க. யோகா, அப்படி பல விஷயங்கள். ஆனந்தம், எல்லாத்துலேயும் ஆனந்தத்தை அவர் இணைக்கிறார். சமீபத்தில் பகழிக்கூத்தர் விருது அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு அவரை பாராட்டி ஒரு பெரிய விருது பழனியில் நடந்த விழாவில் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அந்த விருதை பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் அவருடைய செயல் எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி அவர் யோகா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் பேச கூப்பிடும்போது சுற்றுச்சூழலை பேச கூப்பிட்டாங்க. இப்போ நிறைய அரசு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கூப்பிட்றாங்க. தாம்பரத்துலேருந்து கமிஷனர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்ன எதுக்கோ கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா, போதை ஒழிப்பை பற்றி மாணவர்கள்ட்ட பேசணும்னு கூப்பிட்றாங்க. இன்றைய நிலவரம் அப்படி இருக்குது. அதற்கு ஒரு மாற்று என்பது அதற்கான மிக அழகாக செயல்படுகிற அவரை வரவேற்பதில், திரு கனகராஜ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மிக நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு உரை அவர் திரு அறிவழகன் அவர்கள், அவருக்கு நல்ல கரவொலியோடு அவரை வரவேற்போம். நான் இந்த மேடையில் ஒரு முறையும் பாராட்டாமல் விட்டதில்லை. நம்முடைய முதல்வர் அவர்கள் நல்ல ஒரு ஆர்வம் மிக்கவர். ஆனால் நிச்சயமாக என்னோட வயது கம்மியாக தான் இருப்பார். அதனால் அவரையும் நான் இளைஞர் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். நல்ல கரவொலியோடு, அதுபோல் நம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் நல்ல ஆர்வமாக எல்லா முயற்சியும் எடுக்கிற அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தும் பாராட்டும். வந்திருக்கிற நம்முடைய கல்லூரி மாணவ மாணவியர் உங்களையும் வரவேற்கின்றோம். ஆயிஸ்டர் பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. கரவொலியோடு அவர்களையும் வரவேற்போம். என்ன ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள். இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிற ஆசிரியர்கள் நிஜமாகவே நான் வியந்து ஒவ்வொரு முறையும் பாராட்டுவது. இப்போ அரசு ஐயா சண்முகடி வேலையை பார்த்துருக்காங்க. நாங்கள் நிறைய அரசு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் வேலை செய்கின்றோம். கடந்த ஆண்டு ஒரு அரசு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், இப்போ எந்த டிசியும் வாங்காமல் எந்த பையனையும் எங்கேயும் போய் சேரலாம், முகப்பேரில் ஒரு அரசு பள்ளி, ஒரு பையன் வேறு பள்ளியிலேருந்து இந்த பள்ளிக்கு இணைய வர்றான். அவன்கிட்ட கேட்குறாரு டிசி எங்கேன்னு. அந்த பையன் சொல்கிறான், இல்லையா எனக்கு வசதி இல்லை, டிசி வாங்கலை, நேராக வந்துட்டேன், இப்போ டிசி இல்லாமலே சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால நேராக சேரலான்னு வந்துட்டேன் ஏங்கிறான். அந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் செய்த செயல், எவ்வளோப்பா நீ ஃபீஸ் பாக்கி வச்சுருக்கேன்னு. 5000 ரூபான்னா 5000 ரூபா அவருடைய பர்ஸிலேருந்து எடுத்து கொடுத்து, ஏன்னா அவர் அதான் அட்மிஷன் போட வேண்டியவர், ஆனால் அந்த பணத்தை கொடுத்து நீ கட்டிட்டு டிசியை வாங்கிட்டு வாங்குறாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், ஏன் நீங்கள் தானே அட்மிஷன் போட்டிருக்கலாமே, ஏன் உங்கள் கையிலேருந்து வேறு பணத்தை கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அந்த வயதிலேயே அவனுக்கு இப்படியெல்லாம் தவறு செய்யலாம் என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் கொடுத்தேன்கிறார். இது மாதிரி இந்த அன்சங் ஹீரோஸ் என்று சொல்வார்கள், பாடப்படாத வீரர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த அனைவரின் சார்பாக வந்திருக்கிற ஆசிரியர்களை வணங்கி மீண்டும் அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஒரு நல்ல செய்தியோடு நல்ல சிந்தனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவரது சிறப்பு பண்புகளை குறிப்பிட்டு ஒரு அற்புதமான வரவேற்புரை வழங்கிய அன்பு சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் ஒரு சிறப்பான தருணம். நம்முடைய இந்த சிறப்புமிகு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு கல்லூரியின் பொதுச் செயலாளர் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். உங்களின் பலமான கரவொலியோடு இந்த சிறப்பு செய்கிற நிகழ்வு. அடுத்ததாக இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தகைசால் ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிற பொதுச் செயலாளர் அவர்களுக்கு திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் ஆரூர் அறிவு அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் தலைவர் எங்கள் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் புரவலர் SVTJ கனகராஜன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கல்வி கல்மத்தின் தலைவர் அன்பு சகோதரர் தியாகபாரி அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு ஐயா புலவர் பெருந்தகை மு சந்திரசேகரனார் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அன்பிற்குரிய துணைத் தலைவர் குளோபல் கல்லையர் கல்லூரியினுடைய அன்பு சகோதரர் சீலர் ஐயா அவர்கள். நம்முடைய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை செயலாளர் ஆரூர் அறிவு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சரியா? நம்முடைய கல்வி குழுமத்தினுடைய பொருளாளர் ஐயா அவர்கள். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி சொல்லி அடுத்ததாக ஒரு அற்புதமான தருணம். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு காலிலேருந்து நிறைய பிள்ளைங்க எங்களையெல்லாம் வாழ்த்தும் போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய கர்வம். நம்ம அவ்வளவு செஞ்சிட்டோமா அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு பெரிய திராணி வேணும்னா அது எங்கள் சண்முடிவில் ஐயாவில் மட்டும்தான் முடியும். ஒரு மிகப்பெரிய பணியில் இருக்கிறவன் மட்டும் என்னுடைய பிள்ளை இல்லை, ஒரு சாதாரண டீ கடையில் கிளாஸ் கலவரவனும் என்னோட பிள்ளை தான், அவனும் என்கிட்ட தான் படித்தான். அப்போ அவனுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் எல்லாத்துக்குமே அந்த ஆசிரியர் பொறுப்பு என்பதை உணர்த்தி நாங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நம்முடைய குளோபல் கலையறிவியல் கல்லூரியுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு சிறப்புமிகு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். இந்த விழாவிற்கான தலைமை உரை வழங்குவதற்காக எங்களுடைய நம்முடைய குளோபல் கலையறிவியலுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் KG சீலர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய குளோபல் கலையறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் அன்பு சகோதரர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களோடு இங்கே இருக்கிற அத்துணை பேருக்குமான வாழ்த்துக்களை முதல்வர் வாயிலாக தெரிவிக்கிறோம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த தலைமை உரை எங்களுடைய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் நகைச்சுவை நாவலர் அன்பு ஐயா அவர்கள். உங்கள் பலமான கரவொலி. நீங்கள் எவ்வளோ தூரம் கை தட்டிங்களோ அவ்வளோக்குள்ள ஜாலியாக ஐயா பேசுவாங்க. இல்லை இதே கைட்டலாம், கைட்டு தருவாங்க. இன்று ஆசிரியர் நாள், ஒரு புனிதமான நாள். பணிகள்லேயே ரொம்ப சிறந்த பணி அறப்பணின்னு சொல்கிறாங்க. தர்மம் சார்ந்த பணி என்று சொன்னால் அது ஆசிரியர் பணியை சொல்லுகிறார்கள். அந்த பணியை ஆற்றுகிறவர்களுடைய சிறப்பை நினைத்து பார்ப்பதற்கும் அவர்களுக்கு வேண்டிய சிறப்பினை செய்வதற்கும் உரிய நாளாக இந்த நாளை நாம் கடைப்பிடித்து வருகிறோம். இதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்
தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் நாளாக கொண்டாடும்படியாக சொன்னதனால் நாம் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் ஒரு சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். முக்கியமான இடத்தை வைத்து அது முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் ஒரு நாட்டை எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அவர்களால். ஏன்னா எதிர்கால இந்தியா வகுப்பறையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அது மாதிரி எதிர்கால இந்தியா எங்கே இருக்குன்னா வகுப்பறையில் இருக்குது. நாம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் மேலே வரும். சின்ன குழந்தைகள் மனசில் பதிய வைக்கிறது தான். ஒரு 3 வயசில் என் கொள்ளு பேரன் ஒருத்தன் இருக்கிறான். கையில் ஒரு கயிறு கட்டிட்டு வந்தான். அவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அந்த ப்ளே ஸ்கூல் மாதிரி ஏதோ ஸ்கூலுக்கு போகிறான். இவன் கயிறு கட்டியிருந்தான். ஒரு பட்டு கயிறு மாதிரி இருந்துச்சு. என்ன அது அப்படின்னா, அப்புறம் அந்த டீச்சர் சொன்னாங்க, இது வந்து என்ன அது சகோதரனை காட்டு ராக்கி ராக்கி இல்லை, அதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க ராக்கி. அதை கட்டியிருக்காங்க அப்படின்னா. நான் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு நாள் ஆயிட்டு, மறுநாள் அதை கட்டிடலாமே நினச்சி அதை அவுக்க போனேன். அவன் சொல்கிறான், இன்னும் நல்லா பேச்சு வரல, மாம்ட்டான். நீ அவுக்கக்கூடாது, இது மாம் கட்டினது, அவங்களுடைய மேடம் கட்டினதான் அது, மாம் அப்படின்ட்டான். இல்லைடா அதுன்னா ஒரு நாள் முடிஞ்சு போச்சுடா, அவுத்து வச்சுடலான்டான்னு. அவங்க அவுத்தா தான் அவுக்கலான்ட்டான். அதாவது அவ்வளவு மரியாதை வச்சுருக்கான். அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட இந்த அறியாத அந்த பருவத்தில் உள்ள பிள்ளை கூட ஆசிரியரை அவ்வளவு நம்புகிறார்கள். அப்போ நாம் ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய நம்பிக்கையை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய விதத்திலே நம்முடைய நடத்தையும் நம்முடைய பண்பும் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருந்து நம்ம இந்த இந்தியாவை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வேற யார்கிட்டையும் இருக்கிறத விட ஆசிரியர்கள் கையில் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா சிறு குழந்தையிலேருந்து அவனை நல்ல பக்குவப்படுத்தி கொண்டு வர முடியும். அவங்க சொல்கிறது தான் அவன் நம்புவான், சொல்லுவான். இந்த பிள்ளைகள் வரும்பொழுது, இங்கே ஒரு ரோஜாப்பூ வச்சுருந்தா என் பேத்தி, அந்த காலத்தில் ஒரு ரோஜாப்பூ இங்கே வச்சுட்டு போவான். என்ன முந்தியெல்லாம் இங்கே வச்சுக்கோ, இப்போ இங்கே வச்சுருக்கிய என்ன? எங்கள் மிஸ்ஸு அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னா. எங்கள் மிஸ்ஸு இங்கே தான் வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அவங்க செய்கிற மாதிரி செய்யணும், அவங்கள போலவே இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிது இந்த பிள்ளைகள். அதனால் இந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகள் மனசில் நல்ல எண்ணங்களை இப்போ ஊன்றி வச்சுட்டா நிச்சயமாக உயர்ந்த மனிதனாக உயர்ந்த பிள்ளைகளாக வருவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அந்த அவர்களுடைய பொறுப்பை உணர்த்தக்கூடியதாகவும் அவர்களுடைய பெருமையை உலகமெல்லாம் பறைசாற்றக்கூடியதாகவுமான நாள் தான் இந்த நாள். எல்லாரும் பாராட்டுறாங்க ஆசிரியர்களை. ஐயா, நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன், எப்படி இருக்கேன். வேறு எந்த பணியில் இருக்கிறவங்களுக்காவது இந்த பெருமை உண்டுங்களா? கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, அந்த பதவியில் இருந்தவங்கள அதுக்கு பிறகு அவங்ககிட்டருந்து போனதுக்கு பிறகு நினச்சி பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆசிரியரை கடைசி வரைக்கும் அப்படி செய்வாங்க. நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த வடவாதிமங்கலம் ஆண்கள் சோமசுந்தர பள்ளியில் பணியாற்றுகிற காலத்தில் ஒரு பையன் இருந்தான். சீலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜிடி சார் அப்போ தமிழாசிரியராக இருந்தார். அவன் அந்த பள்ளிக்கூடத்தில் ஹீரோவாக வந்தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஆசிரியர் போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து கல்லெடுத்து அடிப்பான். அவர் திரும்பி பார்த்தாருன்னா அவரை பார்த்து சிரிப்பான். உன்னால் என்ன செய்ய முடியும்? அதாவது ஒரு ரவுடித்தனம் போல அதை செஞ்சுக்கிட்டு எல்லா ஆசிரியர்களையும் பயமுறுத்தி வச்சிருந்தான்.
நம்ம கோவி தியாகராஜன்னு தமிழாசிரியர், அவர் அந்த வகுப்பில் தமிழ் எடுக்கிறார். என்னமோ செஞ்சார், அவன் தப்பாக செய்கிறான். கிட்ட போனார், ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்க போகிறார். அவன் என்ன சொல்கிறான், சார் எதையும் தாங்கும் இதயம் உண்டு சார், போங்க சார். எதையும் தாங்கும் இதயம் உண்டு, போங்க சார் அப்படின்னு. அவர் சொன்னார், பத்தாதுரா, உதய தாங்கிறதுக்கு உடம்பு இருக்கா உனக்குன்னு கேட்டார். அப்படின்னா அடின்னா அவனை அடித்து இந்த வராண்டாவில் இந்த பக்கத்தில் அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினார். சிவசண்முகம் சார் ஹெட் மாஸ்டர், ஜிடி இங்கே வா, இங்கே வா, அடித்தது போகிறோம் வா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் நான் அவர் இன்னொரு ஆசிரியர் 3 பேரும் சேர்ந்து ஊருக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். அந்த ராமானுஜம் ஆர்ச்சின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ஆண்டா தெருவில் நுழையிற இடம். அதுக்கிட்ட அந்த அடி வாங்கின பையன் இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்து 4 பேர் சைக்கிளில் வந்து எங்களை ரவுண்ட் பண்ணிட்டான். எங்களை அடிக்கிறதுக்காக வந்து அப்படி சுற்றிட்டான். கேட்டான், என்னமோ இவனை அடிச்சிக்கலாம்ல அப்படின்னு. அவர் எங்கள் தியாகராஜன் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ரெடியாகிறவர் அவர். அப்படி இவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு, ஆமாம் என்ன சொல்கிற பண்ணினார். இதுக்குள்ளே அந்த கடையில் இருந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எய்த்தாப்பில் பாத்திர கடை வச்சுருந்தார் நாடார், அவர் எல்லோரும் வந்துட்டாங்க. கூட்டமாகவும் சேர்ந்து போச்சு. அவன் பார்த்தான், இவர்கிட்ட நம்ம பாய்ச்சா பழிக்காது, இந்த வாத்தியார் தானே மிரட்டினா பணிஞ்சிடுவார்னு அவன் நினச்சான். இல்லை, போயிட்டான். அப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிறதுக்கு முடிவு பண்ணால் அதுக்குள்ளே அவங்க மாமா மணின்னு முனிசிபல் ஆஃபீஸில் வேலை பார்த்தார், கிளார்க்காக இருந்தார். அவனை அடித்து கொண்டு வந்து வச்சு செருப்பாலே அடித்து எல்லார் காலையும் உழுவுன்னு சொல்லி அவனை மன்னிக்கும்படியாக பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். பாஸ் பண்ணிட்டான் சார், முடிஞ்சு போச்சு. ஒரு 10-15 வருஷம் கழித்து நான் திருவண்ணாமலையில் பேசுகிறதுக்கு போகிறேன். திருவண்ணாமலையில் பேசுகிறதுக்கு போனபோது அந்த ஆஃபீஸில் உள்ள ஒரு பியூன் என்ன பண்ணார், வந்து உங்களை ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் ஜேசி கூப்பிட்றாருங்க. அவர் எதுக்கு என்ன கூப்பிட்றாரு, அப்படின்னு. இல்லை கூப்பிட்றாரு, உங்களை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. எல்லோரும் சொன்னாங்க, என்னமோ கூப்பிட்றாரு, போயிட்டு வாங்க அப்படின்னு. சரின்ட்டு நான் போனேன். போன உடனே பார்த்தா அந்த சீட்டில் இந்த பையன் இருக்கான். அங்கேருந்து வந்தான், என் காலில் விழுந்தான். இப்போ நான் ஜாயின்ட் கமிஷனராக இருக்கிறேன். அடுத்தபடி சொன்னான், இதுக்கு காரணம் ஜிடி சார் தான். அவன் சொன்ன வார்த்தை தான் அந்த வாத்தியாருக்கு உள்ள மரியாதையை சொல்லிச்சு. அவர் மட்டும் என்ன அன்னைக்கு அடிக்கலைன்னா நான் ஒரு ரவுடியாக தெரிஞ்சிருப்பேன். இல்லை, நீ ஒன்றும் ரவுடியாக ஆகிறதுக்கு உள்ளவன் இல்லை, நினச்சினா நீயும் நல்லா படிக்கலாம், மேலே வரலாம்ங்கிறத அவர் அந்த கண்டித்தது மூலமாக என்னை உணர்த்தினார். இன்றைக்கி நான் ஜாயின்ட் கமிஷனராக வந்திருக்கேன் சார், சாரை பார்த்தா சொல்லுங்கன்னு. வாழ்க்கையில் நாம் நினச்சி 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 ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஆசிரியராக இருக்கிற நாம் பிள்ளைகளை அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்போம், ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிடுவோம், அதில் ஒன்றும் வந்துடாது. நம்ம ஆசிரியர்கள் எல்லாருமே மாணவர்களிடம் என்னமோ ஒரு ஆற்றல் ஒளிஞ்சிருக்கும், அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர்கள் படாத பாடுபட்டு ஆண்டு விழா நடத்துவோம். ஒருத்தனை டான்ஸ் ஆட சொல்லுவோம், ஒருத்தனை பாட்டு பாட சொல்லுவோம், அது செய்வோம் இது செய்வோம். இல்லை, யாருக்கிட்ட என்ன திறமை ஒளிஞ்சிருக்குங்கிறத கொண்டு வரும். இதெல்லாம் ஆசிரியருடைய வேலை. அப்படி செய்த பல பேரை நாம் இன்றைக்கி பார்க்குறோம், மேல் இடத்துல இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்வார்கள், நீங்கள் அப்போ சொன்னது தான் சார் காரணம். அப்போ நமக்கு இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட அருமையான பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே கூடியிருக்கிறீர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு சிறந்த சிறப்பை எல்லாம் செய்யக்கூடிய நாள் இந்த நாள். தேர்ந்தெடுத்தவர்களை
ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே உள்ளவர்களை நன்றாக தேர்ந்தெடுத்து அருமையான ஆசிரியர்கள் என்று அவர்களுக்கெல்லாம் நாம் இன்றைக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம். ஆசிரியர் நாளிலே ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்வது தான் சிறந்த பணி. ஆகையினால அதை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது தமிழ்ச்சங்கமும் இந்த குளோபல் கல்லூரியும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆசிரியர் அந்த பரிசு பெற வருகிற ஆசிரியர்கள் எல்லாரையும் வணங்குகிறேன். அவர்களுடைய அந்த பணியிலே அவர்கள் சிறந்து விளங்குவதனாலே அவர்களை அடையாளம் கண்டு இங்கே அழைத்து வந்து நாம் பாராட்டுகிறோம். அவர்களுடைய நல்ல பணியை எண்ணி எல்லாருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலேயும் மற்ற பெருமக்கள் சார்பிலேயும் அவர்களை பணிந்து உங்களுடைய பணியை போற்றுகிறோம் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் சிறந்த பணி, வாழ்க்கையில் எதிராக சிறப்புன்னா பெருமைனா என்ன, சிறுமைனா என்னன்னு திருவள்ளுவர் சொன்னார். எது பெருமை எது சிறுமை அப்படின்னு 2 சொல்கிறார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த நகைக்கடையிலெல்லாம் முந்தி ஒரு கல் வச்சுருப்பான், இப்போ அது இல்லை, அதுக்கு மிஷின் வச்சுட்டான், அதில் தேய்ப்பான். நான் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கடைக்காரர் ஒருத்தர், நீங்கள் சுதர்சன் உங்களை நினச்சிக்காதீங்க, வேற ஒரு கடைக்காரர் அப்போ இருந்தார், இப்போ அவர் இல்லை. நான் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு மோதிரத்தை விற்கிறது, நான் என்ன வாங்கவா போகிறேன், விற்கிறதுக்காக போனேன். அவர் சொன்னார், ரொம்ப பழக்கமானவர், தினம் அவரை பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். நல்லது வாங்க, என்ன விஷயம், இதை நீங்கள் எடுத்துங்க, இதே 1 பவுனில் எனக்கு ஒரு வேறு மாதிரி மோதிரம் ஒன்று கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க. அப்படியா, கொண்டாங்க அப்படின்னாரு. அந்த கல்லை எடுத்து வச்சு தேய்க்கிறார் சார். தேய்க்கிறாருன்னா நான் அவ்வளவு கோபத்தோடு தேய்ச்சி பார்த்ததே இல்லை. அதாவது சரக்கு 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 சரக்குன்னு தேய்க்கிறேன். தேய்க்கும் போது இருக்கிறான், அப்பா சௌரியமாக இருக்காரான்னு தேய்க்கிறேன். சரி, எங்கள் அப்பா சௌரியமாக இருக்கிறதுக்கு இந்த ஆள் ஏன் இந்த தேய்ப்பு தேய்க்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எங்கள் அப்பா செத்து 9 வருஷம் ஆச்சியா அப்படின்னு, அதை ஏன் என்கிட்ட சொல்லலேன்னு தேய்க்கிறான். சொல்ல மறந்து போச்சு, விடு, அதுக்காக இந்த தேய்ப்பு தேய்க்காத விடியா அப்படின்னு. கடைசியில் சொல்ல அம்மான்னார். இப்போ அம்மாவுக்கு வேற தேய்க்க போகிறான். நான் சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்கங்க அப்படின்னு. அதையும் நீங்கள் சொல்லலைன்னு. கடைசியில் பார்த்தான், இதில் மாற்று சரியில்லை, இதையெல்லாம் விற்க முடியாது, எடுத்துகிட்டு போங்கன்னா. நான் சொன்னேன், எனக்கு அந்த மோதிரம் வேண்டாம், அந்த கல்லை கொடுன்னு. ஏன்னா இப்போ அந்த மோதிரத்தை விட கல்லில் தாண்டா ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு கல் இருக்குது பாருங்கள், அதுக்கு திருவள்ளுவர் சொல்கிறார் கட்டளை கல்னு பேர். அது கட்டளை போடுமா, அதில் தேய்ச்சி பார்த்தா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கட்டளை இட்டு சொல்லக்கூடிய கல் கட்டளை கல். நம்ம வாழ்க்கையில் நாம் பெருமைக்கு உரியவரா சிறுமைக்கு உரியவரா என்பதை எது நமக்கு எடுத்து காட்டும், எது கட்டளை கல் அப்படின்னா உன்னுடைய செயல்தான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். செயலில் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர பேச்சில் இல்லை. பேச்சில் ஆகுமா எல்லாம், என்ன செய்கிறான்னு பாரு, அவன் செய்கிற செயலை பாருன்னு. அது மாதிரி நாம் எல்லாரும், நமக்கு ஒரு அருமையான பணி வாய்த்திருக்கிறது, ஆசிரியர் பணி. அது கிடைத்திருக்கிற பணி கிடைத்திருக்கிறது. அதை நாம் அதனுடைய பெருமையை உணர்ந்து அதை சரியான முறையிலே பயன்படுத்தி மாணவர்களை உயர்த்துவதை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவ்வாறு வருகிறவர்களுக்கெல்லாம் பரிசளிக்கிற இந்த நாள் ஒரு திருநாள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் வாழ்த்தி, இந்த அருமையான பணியை செய்ய மேற்கொண்டிருக்கிற குளோபல் கல்லூரி, தமிழ்ச்சங்கம் இரண்டுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான கருத்துக்களை எளிமையான உதாரணங்களோடு சொல்லி சென்றிருக்கிற எங்களுடைய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், வாழ்கிற வள்ளுவ பெருந்தகை அன்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, குளனருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைவயில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை
நிறைகோள் மலர்நிகழ் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையும் அமைபவன் நூலுரை ஆசிரியனே என சொல்லுகிற நன்னூல் புலவனின் உரைக்கிணங்க மிகச்சிறந்த புலவராக வலம் வந்து கொண்டிருக்கிற திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய புலவர் பெருந்தகை மு சந்திரசேகரனார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகிறார். உங்கள் கரவொலியோடு அவரை அன்போடு வரவேற்கிறோம். இந்த இனிய விழாவினுடைய தலைவர் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நகைச்சுவை நாவலர் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களே, எங்கள் பாசத்திற்குரிய வரவேற்புரை வழங்கிய செந்தூர் பாரி அவர்களே, அவருடைய சகோதரர் தியாகபாரி அவர்களே, சீலரையா அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அறிவு, துணை செயலாளர் அறிவழகன், நாங்கள்லாம் அறிவோடையும் அறிவழகனோடையும் இருக்கிறோம். அறிவு இல்லைன்னு எங்களை யாரும் சொல்லிட முடியாது தமிழ்ச்சங்கத்துக்கு. அப்படி இருபெரும் தூண்களாக இருக்கக்கூடிய பெருமக்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, கனிவோடு வணங்கி மகிழ்கிறேன். ஐயா பேசினதுக்கப்புறம் யார் பேச்சும் எடுக்காது, இது இயற்கை. பொதுவாக ஐயாவை கடைசியில் தான் பேச சொல்லுவாங்க, இன்றைக்கி முன்னாடி பேச சொல்லிட்டாங்க. ஆசிரியர் தின விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் ஆசிரியராக இருந்த பெருமையை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்கிட்ட படித்த பிள்ளைங்க தான் எத்தாப்பில் உட்காந்துரு சிவகுமார்லாம். ஆனால் ஆசிரியர்களாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பெருமை அப்போ தான் தெரியும். வேலை பார்க்குற போது உங்களுக்கு தெரியாது, ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் தான் அது பெருமையாக தெரியும். வந்து நான் உங்ககிட்ட படித்தேன்னு சொல்கிற போது, நீ காலம்பரை வீட்டை விட்டு வெளியில் கிளம்புற ஒரு ஆள் இப்படியே நின்னா, ஏன் குறுகுறுன்னு பார்க்குறேன்னு. ஐயா உங்ககிட்ட நான் 9வது படித்தேன், இன்றைக்கி மத்திய பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்த ஒருத்தரை பார்க்குறது, உங்களை பார்த்த உடனே எனக்கு உங்கள்கிட்ட படித்த வந்துருச்சுன்னு ஒரு மாதிரி ஏன்னா அப்போல்லாம் என்ன அடிப்பீங்க நீங்கள் அப்படின்னா. அப்போல்லாம் அடித்தாங்க ஐயா, இப்போ ஆசிரியர்களால் அடிக்க முடியாது. எங்ககிட்ட படிக்கிற பசங்க எவ்வளவு குறும்பு உண்டு அவ்வளவும் செய்வான். லேசுப்பட்ட குறும்பு இருக்காது. ஒரு பையன் அவ்வளோ பெரிய அடி வாங்கி ஏசியா போனான். அடி வாங்கி அப்போ தெரியாது அவனுக்கு, இப்போ படித்து முடிச்சுட்டு வெளியில் போனோன்னா அவன் எங்கள்கிட்ட காட்டுற மரியாதை இருக்குது பாருங்கள். அதைத்தான் நாங்கள் பெருமையாக அனுபவிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஆசிரியர்கள் அதை உணரணும். முறையாக சிறப்பாக மாணவர்களோட நெருங்கி பழகிட்டீங்கன்னா அதனுடைய பலன் இப்போ தெரியாது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஷேக் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் படிக்கிற போது அந்த பயிலவரை வெறுப்பானுவான், அவருக்கு பேரெல்லாம் வைப்பான். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாருன்னு. அவர் ஓய்வு பெற்று சென்னையில் நடந்து போயிட்டுருக்கார். ஒரு பஸ்ஸு போகுது, பல்லவன் போக்குவரத்துக்காகும். போன பஸ்ஸு ரிவர்ஸில் திரும்பி வருது. டிரைவர் உளுந்தடிச்சு இறங்கி ஓடி போய்டு, சார் எங்கே போகிறீங்க, ஏறுங்க எங்கள் காரில்ங்கிறான். ஏப்பா நீ எங்கே போகிற, நான் எங்கே போகிறேன், எங்கே வேணாலும் போங்க, நான் உங்களை கொண்டு விட்டுட்டு தான் போவேன்னு சொல்கிறான். அப்படின்னா அவர் படித்த காலத்தில் அவரை வெறுத்தாலும் வெளியில் போனோன்னு அவரை எப்படி மதிக்கிறான். பசங்களும் ரொம்ப குறும்பு பண்ணுவான். வாத்தியார்களை பண்ணுற பாட்டு மாதிரி அவ்வளவு தொல்லைகள் கொடுப்பான். ஆனால் படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஒருத்தன், நான் சிங்கப்பூரில் நின்றுட்டு இருக்கேன், ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். இப்படியே என்னை பார்த்தான். என்னப்பா பார்க்குறேன், என்ன தெரியுதான்னா. தெரியுதா, நீ தான் நம்மகிட்ட படித்த பையன் தானே, ஏன்னா அப்படி தானே இருக்க முடியும். நான் இப்போ இந்த பாருங்க என் பேரை சொல்லுங்கண்ணா. உன் பேர் ஞாபகத்தில் இல்லைன்னா சீனிவாசன். ஓ சீனிவாசனான்னு இன்னமும் உங்களுக்கு தெரியலன்னா. என்னடா தான் சீனிவாசன் சொன்னால் தெரியுதுன்னு சொல்கிறேன் நான். என்ன சொல்லி என்னை கூப்பிடுவீங்கன்னா, கிராதக சீனிவாசன் நான். அந்த கிராதகனாடா நீன்னு. ஏன்னா அவனை அப்படி தான் கூப்பிட்டு பழக்கம். ஏன்னா அவ்வளவு குறும்பு பண்ணுவான். அவன் பள்ளிக்கூடத்தில் பண்ணுறத சாயங்காலம் கடத்தரு போகிற போது அவங்க அப்பா போஸ்ட் மாஸ்டர் வருவார். அவர்கிட்ட இன்றைக்கி உன் பையன் இந்த பாட்டு படிச்சுட்டாயான்னு போனோன்னு அடிப்பார். என்னடா பண்ண பள்ளிக்கூடத்துலன்னு. அவனுக்கு சந்தேகம், யாரா நம்ம வேலையை சொல்லியிருப்பா அவர்கிட்ட அப்படின்னு. ஒரு நாள் சொன்னேன், டேய்
இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் சார்கிட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். நல்ல ஐயா, இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சிட்ருக்கீங்களா? தினந்தோறும் அடி வாங்குறேன் ஐயா நானுன்னா. ஆனால் அவன் சிங்கப்பூரில் சௌரியமான பொசிஷனில் இருக்கும்போது நம்மகிட்ட வந்து அவ்வளோ பிரியமாக பேசுகிறான். அப்போ நான் அவனை கண்டித்ததோ அவங்க அப்பா கண்டித்ததோ அதெல்லாம் மறந்து போயிட்டான். நீங்கள் தான் ஏன் எனக்கு ஆசிரியர்னு சொல்கிற பொழுது நமக்கும் பெருமையாக இருக்குது, அவனுக்கும் பெருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த பணியை நாம் செஞ்சிட்ருக்கிறோம். எல்லா ஆசிரியர்களும் அதை உணரணும், இங்கே இருக்கிற மாணவர்களும் அதை உணரணும். எழுத்தறிவிப்பவன் இறைவன், மாதா பிதா குரு தெய்வம். ஏன் அந்த வரிசையை வச்சான் தெரியுமா? அம்மா தான் நமக்கு அப்பா யாருங்கிறத காட்ட முடியும். மாதா பிதாவை காட்டுவாங்க, பிதா குருவை காட்டுவாங்க, குரு தான் கடவுளை காட்டுவார், நமக்கு அறிவை கொடுப்பார். அதனால தான் அந்த வரிசையை வச்சாங்க. அப்போ நாம் ஆசிரியர்கள்ட்ட எந்த மாதிரி நடந்துக்கணுமோ இப்போ நீ நடந்துக்கிட்டேன்னா அந்த பையன் ஜேசியா போனது மாதிரி ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு, நீயாவே திருந்திக்கிட்டேன்னா நீ மேலே போயிடலாம். படிக்கிற அத்தனை பேரும் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு முதல்ல அடிப்படை நீங்கள் குருவை மதிக்கணும், இந்த நிறுவனத்தை மதிக்கணும். உங்களுக்காக எவ்வளவு கோடியை கொட்டி செலவு பண்ணி பள்ளிக்கூடத்தை கல்லூரியை வச்சுருக்காங்க. இந்த நிறுவனத்தை மதிக்கணும். நிறுவனத்தை உருவாக்கிய பெருமக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். ஆசிரியர்களை மதிக்கணும். ஆசிரியர்களும் மாணவர்கள்ட்ட அன்பாக பழகணும். நான் நினச்சி பார்க்குறது உண்டு, நான் அவ்வளோ ஒரு பெரிய முழுமையான ஆசிரியராக இருந்தேனான்னு எனக்கு கூட யோசனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பையனும் என்கிட்ட பழகிற போது அடே நம்ம உள்ளபடியே பெரிய ஆளாக தான் இருந்திருக்கோம் போல இருக்குன்னு நினைக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும்னா மாணவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மாணவரிடத்தில் அன்பு காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அடிக்கிறது முக்கியமில்லை, ஆனால் நீங்கள் காட்டுற அன்பில் அவன் திருந்தி வருவான். எனவே ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக உருவாவதற்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி, வணக்கம். தாம் வளர்த்த மாணவர்களின் சிறப்புகளை எல்லாம் சொல்லிச் சென்ற புலவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த கல்லூரியின் முதல்வரும் தங்களின் மாணவர் என்பது கூடுதல் செய்தியாக சொல்லி, அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக தேடு கல்வி இல்லாத ஊரை தீக்கினுக்கு இரையாக்கு என்று சொல்லுவான் முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த வழியில் மறைமுகமாக ஆன்மீக கல்வியை, இசைக்கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் தலைவர் அன்பு சகோதரர் SVTJ கனகராஜன் ஐயா உங்கள் கரவழியோடு. ஆசிரியர் தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற திருவாரூர் தமிழ்ச்சங்கமும் குளோபல் கல்லூரி பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும், இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் மனதார வணங்கி மகிழ்கிறேன். ஆசிரியர் என்பது ஆண்டவனுக்கு சமமானவர் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இந்த நாளை இறைவனுக்கு சமர்ப்பணமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆசிரியர் தின விழாவை நாம் கொண்டாடுவது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் உண்மையிலேயே படித்தவர்களுக்கு தான் தெரியும் படிப்போட அருமை. நான்லாம் பெருசாக படிக்கலை. சமீபத்தில் தப்பலாம்புலியூரில் ஒரு நிகழ்ச்சியில் ஸ்கூல் ஆண்டு விழாவில் என்னை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ருந்தாங்க. அதில் பத்திரிகையில் காமகோடின்னு பேர் போட்டிருந்தது. சரி, காமகோடினா சிட்டி யூனியன் பேங்க் சேர்மனே அவர் வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நானும் உட்காந்துருக்கேன். அப்புறம் கேட்குறேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சீதாராமன்ட்ட, காமகோடி வரலைங்களா அப்படின்னு கேட்டேன். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கார் பாருங்கள், அவர் தான் காமகோடி அப்படின்னார். அப்புறம் யாருன்னு கேட்டால் அவர் IITயோட சேர்மன். நம்ம IIT, அதாவது நம்ம கல்வி நிறுவனங்கள்லேயே இந்தியாவிலேயே தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனம் IITயோட சேர்மன் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சாதாரண 4 முளை வேட்டி கட்டிக்கிட்டு எளிமையாக. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அவ்வளவு எளிமை இருக்குது, அவ்வளவு மூளை அவருக்கு. சமீபத்தில் அவர்கிட்ட படித்த ஒரு மாணவர் அமெரிக்காவிலிருந்து அந்த கல்லூரியுடைய நிர்வாக வளர்ச்சிக்காக 280 கோடி ரூபாய் பணத்தை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அமெரிக்காவில் போய் இந்த IITயில் படித்த பையன் போய் அங்கே எவ்வளோ, அப்போ அவன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்துங்க. 280 கோடி ரூபாயை அந்த நிறுவனத்துக்காக அவர் வழங்கியுள்ளார். அதுபோல் இங்கு படிக்கின்ற குளோபல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மிகச்சிறந்த மாணவர்களாக வளர்ந்து இந்த கல்லூரிக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுமாறு இந்த ஆசிரியர் தினத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த ஆசிரியர் தினத்தில் சிறந்த ஆசிரியர்களாக விருது வாங்கும் அத்தனை ஆசிரியர்களையும் மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
எளிமையாய் இருப்பதன் அவசியத்தையும் அதன் வாயிலான கல்வியால் பெறும் பெருமைகளையும் சொல்லி அன்பு சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்புரை. அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 11,000 வைத்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற அந்த வாக்கிற்கிணங்க எழுத்தறிவிக்கிற பணியை, கல்வி பணியை மிகச்சிறப்பாக தொடங்கியிருக்கிற குளோபல் கலையறிவியல் கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை உங்களின் பலமான கரவொலியோடு சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் குளோபல் கல்லூரி இணைந்து இன்றைய இந்த ஆண்டிற்கான ஆசிரியர் தின விழா திருவாரூரில் நமது கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்தில் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி மகிழ்கிறேன். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான். அந்த எழுத்தை உருவாக்கியவர் ஆசிரியர். இன்றைய தினம் மழலை குழந்தைகளை ஆனா என்று எழுத வைத்து அந்த மழலை குழந்தைகளை அறிவு போதனையை வழங்கி, ஆற்றலை வழங்கி, உலகளாவிய புகழ் பெற வைத்து, பல வல்லுநர்களையும் உருவாக்கி, இன்றைய தினம் நாம் பெருமை கொள்ள வேண்டிய நபர்கள் யார் என்றால் ஆசிரியர்கள் தான். அவர்களை மீண்டும் ஒருமுறை நமது கல்லூரி சார்பாக பாராட்ட வேண்டும். இந்த மேடையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் எனது ஆசிரியர் தான். அவரையும் இந்த நேரத்திலே நான் பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, இந்த படித்த அனைத்து, எனக்கு போதனை சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் நான் இந்த நேரத்திலே வணங்குகிறேன். அதே போல ஆசிரியர்களாக உங்களை உருவாக்கிய ஆசிரியர்களை உங்களின் சார்பாக உங்களோடு சேர்ந்து நான் வணங்குகிறேன். ஆசிரியர்கள் என்றால் என்ன தாத்பரியம்? சரஸ்வதி தேவி, சரஸ்வதி கடாட்சத்தை ஒரு மாணவருக்கு போதித்து அவரை ஒரு ஆற்றல் மிகுந்த மாணவராக உருவாக்குபவர் ஆசிரியர். அதுதான் நம்மளுடைய புலவர் ஐயா சொல்லும் பொழுது தெய்வீக பணி என்று சொன்னார். சரஸ்வதி தேவியினுடைய மறு அவதாரமாக சரஸ்வதி தேவி ஆசிரியர் மூலமாகத்தான் வருகிறார். ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ரூபமாக வந்து உதவி செய்கிறோம் என்று, நீங்கள் வந்தீர்கள் கடவுள் ரூபமாக வந்து எனக்கு உதவி செய்தீர்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். மாணவர்களுக்கு கல்வி என்ற ரூபத்திலே வந்திருக்கிறது தான் ஆசிரியர். ஆகவே அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்களது கர ஒளியோடு பாராட்ட வேண்டும், பலத்த கரவொலியோடு. பல மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸ், வல்லுநர்கள், அறிஞர்கள், பொறியாளர்கள், இவர்களை எல்லாம் உருவாக்குவது ஏன் நாம் இன்னைக்கு கீழே மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நல்ல காற்று வாங்கிட்டு இருக்கிறோம். இதை உருவாக்குவதற்கு அறிவு வேணும், இன்ஜினியரிங் மூலம் வேணும். இதையெல்லாம் உருவாக்கி இதற்கு கைட் பண்ணி கொடுக்கறது யாரு? ஆசிரியர். ஒரு ஆசிரியர் இருந்தால் மட்டும்தான் நமது வாழ்க்கையில ஞானம், கல்வி மட்டுமல்ல, கல்வியோடு சேர்ந்து ஞானம், அந்த ஞானம் வளர்ந்தால்தான் செல்வம் சேரும். செல்வம் சேருவதற்கு கல்வி என்பது அவசியம். ஒரு மனிதனுடைய எதிர்கால வாழ்க்கையை, குடும்பத்தை, அவர்களது பரம்பரையை உருவாக்குவது
ஆசிரியர்கள் தான், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்ல அறிவை போதிக்கிறார்கள். அதனை நாம் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பணியிலே சேருகின்றோம், ஒரு தொழிலை துவங்குகின்றோம். எல்லாத்திற்கும் மூளை வேணும். தொழில் செய்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்கும் ஊழியராக இருந்தாலும் சரி, கணக்கு என்பது மிகவும் அவசியம். 1 1 2ங்கிறத சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியர்கள் தான். ஆகவே அடிப்படை ஃபவுண்டேஷன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர்கள் தான். அவர்கள் உருவாக்குவதுதான். சார் சொன்னார், இப்போ நம்மளுடைய எஸ்விடி சார் சொன்னார், இப்போ 280 கோடி ரூபாய் ஐஐடி ப்ரொஃபஸர், ஐஐடி ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு டொனேஷனாக நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் அடிப்படை யார்? ஆசிரியர்கள் தான். அந்த அளவுக்கு அவருடைய அறிவை போதனை செய்து உயர்மட்டம் அளவுக்கு நல்ல ஒரு படித்து வேலைக்கு சென்று அந்த அறிவினால் சம்பாதித்து அந்த பணத்தை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் என்றால் அதற்கு மூல காரணம், அடிப்படை, ஆணி வேர் எல்லாம் ஆசிரியர் தான். அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் தின விழா, இந்த ஆசிரியர்களுக்கு விருது வாங்கும், நான் என்னுடைய பேச்சிலே பல தடவை ஆசிரியர் ஆசிரியர் என்று கூறிவிட்டேன். இந்த ஒரு நல்ல திருநாள், இந்த இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கல்லூரியில் ஆசிரியர் அவர்கள் எல்லோருக்கும் இங்கே அவார்டு கொடுக்கறதாக இருக்கிறோம். இந்த விருதுகளை வழங்குவதற்கு எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த விருதுகளை வழங்குவதற்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ஆசிரியர்களுக்கு தான் நன்றி கூற வேண்டும். எல்லாத்துக்குமே அடிப்படை ஆசிரியர்கள் தான். அவர்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அவர்களை நாம் குருவாக அவர்களை நாம் வணங்க வேண்டும். இந்த கல்லூரி மாணவர்களும் நான் சொல்லுகிறேன், நமது கல்லூரியானது, இந்த குளோபல் கலை கல்லூரியானது திருவாரூரில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த கல்லூரி துவங்கவில்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக வரணும். நீங்கள் பல மாணவர்களையும் உருவாக்கணும். அவங்கவுங்க உங்களுடைய இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இன்றைக்கி ஐ திங்க் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசண்ட்டு நம்ம காலேஜை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். இங்கே வந்திருக்கிற டீச்சர்ஸ்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். நான் சொல்கிறேன், இது பின்னாடி இப்போ விஷயம் இருக்குது. நம்ம காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ரெசண்ட்டு. உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி கோட்டு படம் வந்திருக்கு, விஜய் படம். எங்கள் தியேட்டரில் நிரம்பி வழியுது. மீண்டும் ஒரு முறை உங்களை நான் பாராட்டுகிறேன். எனக்கு 2 சினிமா தியேட்டர் இருக்குது கும்பகோணத்தில். 2 தியேட்டர்லையும் டிக்கெட்டே இல்லை. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அங்கே படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரகலையாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த திரைப்படம், விஜய் படம் வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாரும் ஆப்சண்ட் ஆகாமல் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் நல்ல இந்த நேரத்தில் நல்ல பிரைட்டாக இருக்குது. நம்ம காலேஜ் மூலியமாங்கிறது நல்லா தெரியுது. அதற்கு நல்ல அறிவையும் போதனையும் அளித்த நமது கல்லூரி ஆசிரியர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன். நிச்சயமாக பாராட்ட வேண்டும். மிகப்பெரிய ஆச்சரியம் அதுதான். ஏன்னா அத்தனை பேர் அங்கே பார்த்தாக்கா வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் தான் இருக்குது. காலையில் 8:30 மணிக்கெல்லாம் பார்த்தா தேட்டரில் வந்து புஸ்தக மூட்டையை தூக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க தேட்டர் வாசலில். அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளது கல்லூரி ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நமது கல்லூரியும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கின்றதில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களது கல்லூரிக்கு வந்திருக்கின்ற திருவாரூரை சுற்றியுள்ள நியூ பாரத் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்கள், அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள், ஆய்ஸ்டார் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் ஆசிரியர்கள், வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மதர் இந்தியா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஆர்சி
பாத்திமா மெட்ரிகுலேஷன் பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஸ்ரீ ஜிஆர்எம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. உங்களை எங்களது கல்லூரி சார்பாக, எங்களது ஸ்டூடெண்ட் சார்பாகவும் இருகரம் கூப்பி பலத்த கருவொழியோடு அவங்களை நாம் வரவேற்கின்றோம். இந்த விருதுகளை இந்த நன்னாளிலே உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் திருவாரூர் தமிழ்ச்சங்கமும் நமது குளோபல் கல்லூரியும் சேர்ந்து இணைந்து இந்த கல்லூரியிலே நடக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அரசாங்க அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இன்னும் மேலே மேலே நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் வாங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கல்லூரி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான தலைமை உரைக்கும் இந்த ஆசிரியர் தின விழா சிறப்பு செய்வதற்காக முழு வருகை பதிவிற்கு வந்த பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை சொல்லி அடுத்து விருது வழங்குகிற நிகழ்வு. அகரத்தில் தொடங்கி ஆதாரமில்லா கடவுளென சிகரமாய் எல்லாம் கற்பித்த ஏந்தல்களே, நீங்கள் நட்ட பயிர் வளமாகும், வெறுத்து விட்ட பயிர் விஷமாகும். பெண்பாலாய் வெள்ளைப்பூவில் மட்டும் அருள்பாலிக்கும் கடவுள்களை தாண்டி இருபாலராய் கரும்புவிலும் தேனெடுக்கும் களிமகளின் கரையுக அவதாரங்களே, கலைமகளின் கலியுக அவதாரங்களே, தவித்தவருக்கு மட்டுமின்றி தாகம் இல்லாதவருக்கும் தண்ணீராய் கல்வி புகட்டிய நீங்கள் வளர்ந்ததை கண்டு வருந்தாது மகிழ்ந்து ஞானம் விதைத்து நல்லறிவை நட்டீர்கள். குறிஞ்சி முல்லையை மருதமாய் மாற்றி பாழாய்ப்போன மண்ணையும் குலைத்து மிதித்து மனிதனாக்கிய மகிமைக்கு பைந்தமிழ் கலந்த கவி வணக்கத்தோடு இதோ விருதுகளும் வழங்க இருக்கிறோம். இந்த விருதுகள் மிகச் சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. நேரடியாக அந்த ஆசிரியர்களுடைய பணி, அவர்களுடைய கல்வி தாண்டிய சிறப்பு பணிகள் என்பதாக பல்வேறு கூறுபாட்டுகளோடு இந்த விழா சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவை ஏற்பாடு செய்தமைக்காக மீண்டும் ஒருமுறை அனைவர் சார்பாக குளோபல் கல்லூரிக்கும் திருவாரூர் தமிழ்ச்சங்கத்துக்கும் நன்றியை சொல்லி விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஆசிரியர் பிறந்தகள் அன்போடு வர வேண்டி, முதலாவதாக அரசு மேல்நிலைப்பள்ளி குளிக்கரையினுடைய முதுகலை ஆசிரியர் அன்பு சகோதரர் நா. சிவக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களும் விழா தலைவர் அவர்களும் விருதுகளை வழங்குகிறார்கள். நீங்கள் கரவொலி எழுப்ப வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். விழா தலைவர் அவர்கள் பயனாடை அணிவிக்க நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விருதுகளை வழங்குகிறார்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி குளிக்கரையினுடைய முதுகலை ஆசிரியர், தமிழக அளவிற்கான ஆசிரியர் பணியில் கிட்டத்தட்ட 6வது இடத்திற்கு தகுதியான நபர். மிகச்சிறப்பான மதிப்பெண்களோடு நல்ல பிள்ளைகளையும் வளர்த்து வருகிற அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அடியக்கமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர், நல்ல பேச்சாளர், மிகச்சிறந்த சமூக தொண்டர் அன்பு சகோதரர் தே. சுதர்சனன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பயனாடை அணிவிக்க பொதுச் செயலாளர் அவர்கள் விருதினை வழங்குகிறார்கள். செந்தமிழ் தேன்பரப்பி மிகச்சிறப்பான ஆசிரியர் பணி தாண்டிய பொது சேவையை ஆற்றி வருகிற ஆசிரியர் பெருந்தைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக குளிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் அன்பு சகோதரர் நா. பன்னீர்செல்வம் சார், மிகச்சிறந்த கண்டிப்புணர்வோடு பிள்ளைகளிடம் ஆதரவாய் அன்பாய் பழகி நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிற ஆசிரியர் பெருந்தைக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக புலிவளம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் அன்பு சகோதரர் உலகநாதன் ஐயா அவர்கள் ஒரு கிராமம் சார்ந்த சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் அன்பையும் அளித்து வருகிறார். அன்னாருக்கு இந்த சிறப்புமிகு விருது வழங்குவதில் திருவாரூர் தமிழ்ச்சங்கமும் நம்முடைய குளோபல் கல்லூரியும் பெருமையும் சிறப்பும் உடைகிறது. அடுத்ததாக எங்கள் தலைவர், எங்கள் துணைத் தலைவர் உள்ளிட்டோர் வேலை பார்த்த கல்லூரியின் ஆசிரியர், நம்முடைய சீலரையா அவர்கள் படித்த பள்ளியின் ஆசிரியர், வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் தொழிற்கல்வி ஆசிரியர் இரா. இளங்குமரனார் அவர்கள், இளங்குமரன் அவர்கள் உங்களின் பலத்த கருவொலியோடு ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கொடிக்கால்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் பா. ராஜரத்தினம் ஐயா அவர்களுக்கு
நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிற மிகச்சிறந்த பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்புமிகு விருதினை பெற இருக்கிற கொடிக்கால்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் ப. ராஜரத்னம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கைத்தட்டல் கொஞ்சம் வேகமாக இருக்குது. அடுத்ததாக நம் பள்ளி நம்முடைய திருவாரூர் வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியினுடைய உடற்கல்வி இயக்குனர் மா. சாமிக்குமார் சார் அவர்களுக்கு, உங்கள் சார்னோட நிறைய கைத்தட்டக்கூடாது. சரி. பிள்ளைகளுடைய உடல் நலம் காப்பதில் பெரும்பங்கு வகிக்கிற அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பிடி சார் தான். அப்படியான ஒரு உடற்கல்வி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் ஐயா அவர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அடுத்ததாக திருநெய்ப்பேர் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் பா. ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா அவர்கள், உங்களின் பலமான கரவழியோடு லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கு நல்ல கல்வியை தந்து நல்ல பிள்ளைகளை தந்து போற்றிக் கொண்டிருக்கிற அன்னாருக்கு வாழ்த்துக்களை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அடுத்து ஆயிஸ்டர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் மெட்ரிக் பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் காயத்ரி அவர்கள் மிகச்சிறப்பான ஆசிரியர் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருந்தகைக்கு பயனாடை அணிவித்து இதோ சிறப்பு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக மணக்கால் ஐயம்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் நாவண்ணா ஆனந்தி அம்மா அவர்கள் மிகச்சிறப்பான ஆசிரியர் பணிக்கான தகைசால் ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை அடைகிறோம். இந்த சிறப்பான விருதை நம்முடைய விழா தலைவர் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் வழங்குகிறார்கள். ஒரு நல்ல ஆசிரியரிடம் ஆசி பெற்றபடியே இவர்கள் விருது வாங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக திருவாரூர் நியூ பாரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் எஸ். புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடு மிக்க ஒரு கல்வியை வழங்குவதில் பெரும் சிறப்பு மிக்க நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை எஸ். புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு விருது வழங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். அடுத்ததாக ஜிஆர்எம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திருவாரூருடைய முதுகலை ஆசிரியர் திரு எழிலரசி அம்மா அவர்களுக்கு பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார் என்கிற மகாகவியின் வார்த்தைகளுக்கு இணங்க பெண் கல்வியை போற்றி வளர்க்கிற நம்முடைய ஸ்ரீ ஜிஆர்எம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகைக்கு விருது வழங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். அடுத்ததாக மதர் இந்தியா மேல்நிலைப் பள்ளி வாலாச்சேரியினுடைய பட்டதாரி ஆசிரியர் ஜி. செல்வி அம்மா அவர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிக்கிற பட்டதாரி ஆசிரியர் ஜி. செல்வி அம்மா அவர்கள் மிகச்சிறப்பான இந்த விழா விருதுகளோடு நிறைவு பெற்றிருக்கிறது. அத்துணை ஆசிரியர்களையும் சற்று மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒரு சின்ன புகைப்படம் மட்டும் எடுத்துக்குவோம். உங்கள் விருதுகளோடு மேடைக்கு வாங்க. சிறப்பு விருந்தினர்கள் அமருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அப்படியே பின்னாடி வந்துருங்க ப்ளீஸ். போதும். மிகச்சிறப்பான ஒரு கல்வி பணி, மிகச்சிறப்பாக அந்த மாணவர்களை ஒருங்கிணைக்கிற பணி, நல்ல பிள்ளைகளை உருவாக்குகிற பணி, இப்படி பல்வேறு பணிகளை ஏற்று எல்லா பிள்ளைகளும் தன் பிள்ளைகளாக பாவிக்கிற அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பலமான கரவழியோடு அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டுமாய் அன்போடு வேண்டி இந்த குழு புகைப்படம் ஆசிரியர் பணியை தன்னுடைய அரும்பணியாக அர்ப்பணித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்புமிகு இந்த விழாவை நடத்தி ஆசிரியர்களை கௌரவப்படுத்திய இந்த திருவாரூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் குளோபல் கலையறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி முறையாக நன்றி உரை வழங்குவதற்காக குளோபல் கலையறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் க. லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் வருகிறார்கள். முடிச்சிருங்களா? நன்றி உரை முடிச்சிருங்க. குளோபல் கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் மேடைக்கு, பேராசிரியர் பெருமக்கள் கொஞ்சம் மேடைக்கு. விருது பெற்ற ஆசிரியர்கள் சார்பாக யாரேனும் இருவர் ஏற்புரை வழங்கலாம்.
2 ஆசிரியர் பெருமக்கள் ஏற்புரை வழங்க வருமாறு வேண்டுகிறோம். அதற்கு முன்னதாக குளோபல் கலையறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் ஒரு குழு புகைப்படம். விழாவை ஒருங்கிணைத்த ஆசிரியர்கள் நல்ல ஒரு கரவொலி எழுப்பி அந்த பேராசிரியர்களுக்கு தங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கலாம். ஆசிரியர்கள் விருது பெற்ற ஆசிரியர்கள் சார்பாக 2 ஆசிரியர்கள் ஏற்புரை வழங்கியிருக்கிறார்கள். முதலில் GRM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகை முதுகலை ஆசிரியர் அம்மா தி எழிலரசி அவர்களை உங்கள் பலமான கரவொலியோடு அன்போடு வரவேற்கிறோம். அவையில் உள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஏற்புரையை தொடங்குகிறேன். சான்றோர்கள் ஆன்றோர்கள் பேசி சென்ற இந்த மேடையில் என்னுடைய ஏற்புரை ஏற்கப்படுமா என்ற ஐயமே உள்ளது. எனினும் நன்றி மறப்பது நன்றென்று அல்லவா. எங்களுக்கு என்னுடைய பணி கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இந்த அறப்பணியை செய்து வருகிறேன். பல சாதனைகள் செய்துள்ளேன். இருந்தாலும் இதை போல் எக்ஸ்போஸ் ஆகிறது கிடையாது. எங்களை தேர்ந்தெடுத்து என்ன மாதிரியே நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. இங்கே வந்திருக்க ஆசிரியர்களும் அதே போல தான் நிறைய சாதனைகள் செய்தவர்கள். எங்களை தேர்ந்தெடுத்து இந்த விருதினை வழங்கி இந்த ஆசிரியர் தின விழாவில் கௌரவப்படுத்தியதற்காக இந்த குளோபல் கல்லூரியை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டுக்கள் எங்களை மேலும் மேலும் சாதனை புரிய ஊக்குவிக்கும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமல்ல, ஆரூர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த ஆன்றோர்கள் மற்றும் குளோபல் கல்லூரியை சேர்ந்த இருவரும் இணைந்து எங்களுக்கு இந்த பாராட்டினை நல்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் இங்கு வரும்போது குளோபல் கல்லூரியை சார்ந்த மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு சிறப்பானதொரு வரவேற்பை அளித்தார்கள். அது மட்டுமல்ல, நாங்களே வியக்கும் வண்ணம் நாங்கள் இங்கே வரும்போது அவ்வளோ மனது மகிழும்படியான ஒரு வரவேற்பு எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக இப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கும் இந்த கல்லூரியை சார்ந்த மாணவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. அம்மையாருக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகளும் இங்கே இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வரவேற்புக்கு சொந்தக்காரர்கள் என்கிற செய்தியை சொல்லி அடுத்ததாக ஆசிரியர்கள் சார்பாக மிகச்சிறந்த ஏற்புரை வழங்குவதற்காக அடியேக்கமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் அன்பு சகோதரர் தே. சுதர்சனன் அவர்கள். திருவாரூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த ஆசிரியர் நாள் விழா என்பது உண்மையாகவே மிகச்சிறந்த விழா. எங்கள் மனதை நிறைவுபடுத்திய விழா என்று சொன்னால் மிக இல்லை. ஏற்கனவே ஏற்புரையில் சொல்லிய அம்மையார் போல் வரவேற்ற விதமும் உபசரித்த விதமும் மிக்க நெகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக அமைந்தது. மேலும் எங்கள் காதுகளை திருகிய ஆசிரியர்கள், எங்கள் தலையை கொட்டிய ஆசிரியர்கள், எங்கள் முதுகை தட்டிய ஆசிரியர்கள், அவர்களிடமே இன்று தகைசால் ஆசிரியர் விருதை பெற வைத்த இந்த நிகழ்வு என்பது உண்மையாகவே ஒரு பெருமையாக உணரக்கூடிய தருணமாக இருக்கின்றது. அன்பானவர்களை, எத்தனை உயரங்கள் நாம் சென்றாலும் ஆசிரியர் பெருமக்களை மறக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய மனப்பான்மை என்பது ஆசிரியரை ஒரு
ஒரு அலட்சிய போக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிறைய இருந்து வருகிறது. ஒரு சிறு சம்பவம் மூலம் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு செல்கின்றேன். அந்த நாட்டில் அரசன் இறந்து விடுகின்றான். அடுத்த அரசன் யார் என்று அவருடைய பிள்ளைகள் இருவர் இருக்கிறார்கள். இருவருக்கும் போட்டி. அதில் மூத்த இளவரசன் ஆசிரியரை அவ்வளவாக மதிப்பது கிடையாது, அலட்சியமாக இருப்பவன். அடுத்த இளவரசன் மிகுந்த மரியாதையோடு ஆசிரியரை அணுகுபவன். அடுத்த நாள் காலை ராஜகுரு அவர்கள் இருவரையும் மைதானத்திற்கு வரச் சொல்கின்றார். அதோ தூரத்தில் தெரிகிறதே ஒரு மான், இதை எவர் ஒருவர் ஒரே அம்பில் வீழ்த்துகிறீரோ அவருக்கு இந்த ராஜ்யம் என்று சொல்கிறார். இருவரும் தங்களுடைய வில்லை எடுத்து அம்பை பூட்டுகிறார்கள். என்ன நடக்குமோ என்று நினைக்க போது ராஜகுரு ஒரு நிபந்தனை வைக்கிறார். எவன் ஒருவன் அந்த மானினுடைய காலையும் காதையும் ஒரே நேரத்தில் வீழ்த்துகிறாரோ அவருக்கே இந்த ராஜ்யம் சொந்தம் என்று சொல்கிறார். இப்போது இது நடக்காத காரியம். மானோட காது மேலே இருக்குது, காலு கீழே இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒரே அம்பில் எப்படி வீழ்த்த முடியும்? இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தன் மேல் உள்ள மிகுந்த மேதாவித்தன்மையின் காரணமாக அந்த மூத்த இளவரசன் அம்பை கீழே போட்டு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் இளைய இளவரசன் நம்மால் முடியாது, ஆனால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரிடம் நிச்சயமாக இதற்கு ஒரு வித்தை இருக்கும் என்று சொல்லி திரும்பி ஆசிரியரை பார்க்கிறான். ஆசிரியர், போட்டி நீ கலந்து கொள், நான் சொல்வதை செய், நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்கிறார். சரி என்று அம்பை எடுத்து வில்லில் பூட்டி தயாராக இருக்கிறார். அப்போது ஆசிரியர் சொல்கிறார், நான் சொல்லும்போது அம்பு ஏய் என்று சொல்லி ஒரு சிறிய கல்லை எடுத்து நேராக அந்த மானினுடைய காதை நோக்கி அடிக்கின்றார். ஏதோ காதில் பட்டு விட்டதே என்று சொல்லி காலை எடுத்து அந்த காதை அந்த மான் சரி செய்ய முயற்சிக்கிறது. விடு அம்பை என்று சொல்கிறார் ஆசிரியர். விட்டு அந்த அம்பானது மானினுடைய காலையும் காதையும் உயிரையும் துளைத்து அந்த ராஜ்யத்தை அவனுக்கு பெற்றுத்தந்தது என்று சொன்னால், அன்பானவர்களே, ஆசிரியர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள். அவருடைய சிந்தனை உயர்ந்தது. நாம் அதிமேதாவித்தன்மை காரணமாக அவர்களை அலட்சியப்படுத்தும் போக்கு இந்த காலகட்ட மாணவர்களுக்கு மிக அதிகம். நாங்களாம் பெருமையாக சொல்கிறோம். இப்போ எங்கள் ஆசிரியர் எங்களை அடித்தாங்க, அதுதான் எங்களுடைய பெருமை. முன்னாள் மாணவர்கள் ஒரு விழா எடுத்தாங்க வாசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில். அப்பொழுது புலவர் சந்திரசேகர் ஐயாவிடம் கம்பை கொடுத்து அடிங்கையான்னு சொல்லி அதை பெருமையாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுபோல் மாணவ அந்த ஜென்ரேஷன் அப்படி இருந்தது. அதுபோல் நீங்களும் இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளும் உயர வேண்டும். கல்லூரி மாணவர்களும் மிகச்சிறந்த நிலையை அடைய வேண்டும். மிக அற்புதமான சூழல். கல்லூரி வளாகத்தில் நுழைந்தவுடனே ஒரு நேர்மறை சிந்தனை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. மிகச்சிறந்த அகிலம் புலக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி நிச்சயம் உருப்பெறும் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு விருது வழங்கி உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். உவப்ப தலைகூடி உள்ள புரிதலை தொழிலாக கொண்ட அத்துணை ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லி முறையாக நன்றி உரை வழங்குவதற்காக குளோபல் கரையல்வி கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் க. லட்சுமி நாராயணன் அவர்கள் உங்கள் கரவொலியோடு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, தகைசால் ஆசிரியர்களே, எதிர்கால தகைசால் ஆசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவாரூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் நமது குளோபல் கலையறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்திய ஆசிரியர் தின விழாவிற்கு வருகை தந்து எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டு எங்களை அடுத்தடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இன்றைக்கு வரவேற்புரை நல்கிய எங்கள் கல்லூரியினுடைய பொருளாளர் ஐயா எஸ். செந்தூர்பாரி ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு உத்வேகத்தை எடுத்த பொழுது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து இதை இப்படி தான் செய்ய வேண்டும் என்கிற அனுமதியும் கொடுத்து இந்த நிகழ்வில் எங்களோடு பயணித்து இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய தலைவர் திரு KSS தியாகபாரி ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறப்பு விருந்தினராக நமது திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய புலவர் சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எங்கள் கல்லூரியினுடைய பொதுச்சாளர் ஐயா அவர்களை அணுகும் பொழுது அது நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக உடனே செய்துவிடுங்கள் என்று எங்களுக்கு அனுமதியை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகைசால் ஆசிரியர் விருதையும் வழங்கி சிறப்பு செய்த எங்கள் கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் திரு எஸ். கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு செய்து முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கிய திருவாரூர்
தொழிலதிபர் எஸ்விடி கனகராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து இந்த நிகழ்வை எங்களோடு ஒருங்கிணைத்த திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஆரூர் அறிவு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எங்களோடு பயணித்த நண்பர் இருக்கிறார். இருந்த பொழுதும் என்னுடைய ஆசானாக நான் வாசோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1998 படித்த பொழுது 11-12ஆம் வகுப்பினுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் என்னுடைய ஐயா புலவர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய அன்பிற்கினிய நண்பர் முனைவர் இரா அறிவழகன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு இந்த அளவிற்கு பேசப்படும் என்று சொன்னால் அதற்கு காரணம் நிச்சயமாக எங்களுடைய துணை முதல்வர் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள், குறிப்பாக மாணவர்கள், இந்த அரங்கை வடிவமைத்த நம்மளுடைய மாணவர்கள், அவர்கள் அந்த விருது பெற்ற ஆசிரியர்கள், அவர்களோடு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், உறவினர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா மிகச் சிறப்பான முறையில் நடப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்வர் அவர்களுக்கு நன்றி. நாட்டுப்பண்ணுக்கு பிறகு முதல்ல சிறப்பு விருந்தினர்கள் அந்த பக்கம் அரங்கை விட்டு சென்ற பிறகு பிள்ளைகள் செல்லலாம். அதுலேயும் முதல்ல பள்ளி பிள்ளைகள் செல்லுமாறு பார்த்துக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். நிறைவாக நாட்டுப்பண், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என சொல்லி நாட்டுப்பண்ணை இசைக்க வருகிறார்கள் நம் பிள்ளைகள். अधिनायक जय गे भारत वाक्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दल सिदरंगा तब शुभ नामे जागे तब शुभाशिष मागे जागे तब जय दादा जनगण मंगल नायक जय गे भारत वाक्य विदाता जय गे जय गे जय गे जय 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 गे. மாணவர்கள் அமைதியாக உட்காருங்க.